அதிமுகவிலேருந்து இன்னும் சிலர், நேற்று பலர் இன்னும் சிலர் அப்படின்ற மாதிரி வந்துனே இருக்கிறாங்க. டெய்லி பேசிஸில் அதிமுகலேருந்து வந்து தாவேகால சேர்ந்துனே இருக்கிறாங்க. நியூ அட்மிஷன் ஃபார்ம் போட்டு தாவேகால வந்து கட்சிக்கு அந்த அட்மிஷன் ஃபார்ம்லாம் எழுதுகிற மாதிரி யாராவது ஆள் இருந்தாங்கன்னா கை வலிக்கும் போல். டெய்லி ஒரே வேலைவா டெய்லி வந்து நேக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிற அளவுக்கு நிறைய நியூ அட்மிஷன் வந்து நேக்குது. இனி யார் அந்த நியூ அட்மிஷன்? அதிமுகவிலிருந்து தன்னை தாவேகாவில் இணைத்து கொண்ட வைகை செல்வன் அவர்கள். அவர் வந்து என்ன, இப்போ சிம்பிள், ரைட் பார்ட்டி ராங் லீடர். அதனால் வந்துட்டேன், எனக்கு அது பிடிக்கல. ஒரு தலைமை சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அங்கே இருந்துட்டு எனக்கு அதுலேருந்து வெளில வரணும்னு நான் கனவுல கூட ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது, அதிமுகலேருந்து வெளில வருவேன்னு. ஆனால் வந்துட்டேன், என்ன பண்ணுறது? ஆனால் வெளில வந்துட்டேங்கிறதுனால அந்த கட்சியை பற்றி வசைப்பட போகிறது கிடையாது, அதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜென்வனாக போய்ட்டு தாவேகாவில் ஜாயின் பண்ணிட்டு என் வேலையை நான் அவ்வளோதான்ப்பா, இனிமேல் தாவேகாவில் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு வைகை செல்வன் அவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகுவேன் என்று கனவிலும் கூட நினைக்கவில்லை. அந்த ஒரு நிலைக்கு இன்று நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ரைட் பார்ட்டி ராங் லீடர், மிகச்சிறந்த இயக்கம் தவறான தலைவர் என்கிற அடிப்படையிலே தன்னுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. இனி காலம்தான் அதற்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்த வேண்டும். அந்த கட்சியை விட்டு வந்துவிட்டேன் என்பதற்காக வசைபாடுவதோ அல்லது அந்த கட்சி தலைவரை பற்றி குறை சொல்வதோ கிஞ்சித்தும் எனக்கு விருப்பமில்லை. அதுக்கடுத்தது தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீடர்ஷிப் சரியில்லைன்னு சொன்னார்ல, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது என்னோட நிற்காது அப்படின்ற மாதிரி ஒரு போயட் சொன்ன வரியை சொல்கிறார். என்னோட நிற்காதுன்னா, நான் சரியாக இருந்தால் தான் எனக்கு கீழே இருக்க ஒரு 100 பேர் என்னுடைய ஆதரவாளர்கள் கரெக்டாக இருப்பாங்க. அந்த 100 பேர் கீழே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு 200 பேர், இப்படி நம்ம கரெக்டாக மேலே இருக்கவங்க கரெக்டாக இருந்தால் தான் கீழே இருக்கவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. மேலேயே நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்களே, ஒரு தலைவராகவே உங்களுடைய தலைமை பண்பு அப்படிங்கிறதே இல்லாமல் போச்சு. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன், நான் நினைக்கவே இல்லையே இங்கே வருவேன்னு. அப்படி வந்து சேர்ந்தாச்சிங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு வைகை செல்வன் அவர்கள். மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. தோல்வி அடைந்த ஒரு தலைவர் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் எங்களை போன்று இருக்கிற தொண்டர்கள் எப்படி அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள்? நாங்கள் மாத்திரமல்ல, நான் என்பது என்னோடு முடிவதில்லை என்று நொபேல் பரிசு பெற்ற கவிஞன் பாப்புலோ நெருடா சொல்வார். நான் என்று சொன்னால் என்னோடு இருக்கிற 100 பேர், அந்த 100 பேருக்கு கீழே இருக்கிற 200 பேர், இப்படி தொடர்ந்து ஒரு ஜனநாயகம் டெமோக்ரஸி என்ற அடிப்படையில் தொடர்ந்து இருக்கிறவர்கள். நான் சரியாக இல்லை என்று சொன்னால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய 100 பேரும் என்னை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வெற்றியை தேடித்தர வேண்டிய பொறுப்பு ஒரு தலைவருக்கு உள்ளது. அந்த தலைமை பண்பை அவர் இழந்து விட்டார்.